எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பார்க்குறதுனா, அண்ணன் சீமான் எப்போதும் ஒன்று சொல்லுவார், ஆடு வளங்க, மாடு வளங்க, கோழி வளங்க அப்படின்னு. இன்றைக்கி பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை அண்ணன் சீமான் பின்னோக்கி போய் சொல்கிறாரு, ஆடு வளர்க்க சொல்கிறாரு, மாடு வளர்க்க சொல்கிறாரு, கோழி வளர்க்க சொல்கிறாரு அப்படின்னு ஒரு இழிவுபடுத்துகிறாங்க. அவர் சொல்கிறது புதுசாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல வரலை. இது எல்லாமே ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒன்று தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்த ஒன்று தான். ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு மாடு இல்லாத வீடு கிடையாது, ஆடு இல்லாத வீடு கிடையாது, கோழி இல்லாத வீடு கிடையாது. ஏன்னா அது ஒரு தனி வருமானம். அது ஒரு பக்கம் அது ஒரு வருமானத்தை தரும். அதை நம்பி பல குடும்பம் இருந்துச்சு. பல குடும்பம் இன்றைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதில் இருக்க பொருளாதார தன்மை தான் சொல்லிகிட்டு இருக்காரே தவிர, உங்களை இழிவுபடுத்தி இவங்களை வயக்காட்டில் இறங்கி அப்படி சொல்லலை. அது கூட வயக்காட்டில் இறங்கி பண்ணுறதுங்கிறது ஒன்றும் கேவலமான ஒன்றும் விஷயம் கிடையாது. விவசாயம் கேவலமான செயலும் கிடையாது. ஏன்னா பல நாடுகள் பார்த்தோம்னா விவசாயத்தை வச்சு மட்டும்தான் இன்றைக்கும் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்மளை விட, இந்தியாவை விட வெறும் மாட்டுப்பாலை வச்சு மட்டுமே தன்னோட நாட்டோட பொருளாதாரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது. அது இணையாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. கியூபா நாடை பார்த்திங்கன்னா வெறும் கரும்பு மட்டும்தான் அங்கே விளையும். அதை வச்சு மட்டுமே அந்த நாடு தன்னோட பொருளாதாரத்தை நிலையாக வச்சுக்கிட்டு இருக்குது. மொத்த ஜிடிபியே கரும்பை நம்பி தான் கியூபா நாடு. அந்த மாதிரி பல நாடுகள் இருக்குது. நம்ம நாட்டில் எல்லா வளங்களும் இருக்குது. விவசாயத்தில் வெறும் விவசாயம் மட்டும்னா அது இது எல்லாமே தற்சார்பு சார்ந்தது தான். எல்லாம் இது சார்ந்தது தான். அதைத்தான் சொல்ல வராரு. இதையும் செய்யுங்க, இதுலேயும் ஒரு வருமானம் இருக்குதுன்னு. அரசு வேலையாக்குறங்கிறது அது முடியாத காரியம் இல்லை. ஏன் விவசாயம் பார்க்க அரசியல் ஆகக்கூடாதா? ஆகணும். ஏன்னா எது இல்லாமல் கூட மனுஷனாக வாழ முடியும். நம்ம பிறக்கும்போது கூட ஒரு உடை இல்லாமல் தான் பிறக்கிறோம். ஆனால் பிறந்த அன்னையிலேருந்து சாவர அன்னைக்கு வரைக்கும் உணவு இல்லாமல் ஒருபோதும் வாழ முடியாது நம்மளால். பிறக்கும்போது கொடுக்குற தாய்ப்பால்லேருந்து இறக்கும்போது கொடுக்குற பால் வரைக்கும் அதில் ஒரு உணவு மரம் இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. அவர் சொல்ல வர விஷயம் நம்மளை பின்னோக்கி சொல்லவோ, இழிவுபடுத்தவோ, நம்மளை ஒரு மட்டம் தட்டவோ கிடையாது. அது மூலியமாக நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க தான் சொல்ல வராரு. புரிஞ்சு செயல்படுத்துங்க. நாம் தமிழர்.